பல நூற்றாண்டுகளாக ஒரு ஆட்சியின் கீழ் இருந்த ஒரு நாடு 1947 ஆகஸ்ட் 15 அன்று புதிய வாழ்க்கையை தொடங்கியது. சுதந்திரம் பெற்ற நாடாக மாறியது. வீதிகள் முழுவதும் கொண்டாட்டமாக, மக்களின் முகத்தில் சந்தோஷம், தேசிய கொடி வீதிகளில் ஊர்வலமாக பறக்கப்பட்டன. இப்போவே தெரிஞ்சிருக்கும் நான் இந்த நாட்டை பற்றி சொல்லியிருக்கேன்னு. நம் நாடு இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்த நாடு. அந்த ஆட்சிக்கு கீழே மக்கள் மிகவும் வேதனையாகவும் கஷ்டத்தோடு இருந்தாங்க. சொந்த நாட்டிலேயே அடிமையாக இருக்க வேண்டிய சூழல் அப்போ இருந்துச்சு. இந்த நிலையில தான் இந்திய மக்களுக்கும் சுதந்திரம் கிடச்சிது. இந்திய மக்களும் தலைவர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அப்போ தான் தலைவர்கள் ரியலைஸ் பண்ணாங்க, ஒரு அடிப்படை சட்டமே இல்லாமல் ஒரு நாட்டை எப்படி வழி நடத்துறது, நாட்டை எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரி பல கேள்விகள் தலைவர்களுக்கு இருந்தது. இந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக தான் இந்திய அடிப்படை சட்டம் மட்டும் இல்லாமல் இந்திய சட்ட ஒழுங்குக்காக ஒரு புக் எழுதுனாங்க. இப்போ அந்த புக்கு என்ன, அது எப்படி எழுதுனாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு தமிழ்லேயும் பார்த்து வந்திருப்பீங்க. இன்ட்ரோ வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1947 அப்புறம் இந்தியா ஒரு புது நாடாக உருவாச்சு. ஆனால் அந்த நாட்டுக்கு ஒரு அடிப்படை சட்டம் இல்லை. அதனால அந்த நாட்டை எப்படி ஆள போகிற தலைவர்கள் யோசித்தாங்க. அதனால தான் இந்தியாவோட வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பயணம் ஆரம்பமானது. 1946 கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் எதிர்காலத்தை உருவாக்க பல தலைவர்கள் ஒன்றிணைந்தாங்க. அவர்களின் நோக்கம் ஒரு புத்தகம் எழுதுவது மட்டுமல்ல, ஒரு நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கும். இந்த பெரிய பொறுப்பை சுமந்த முக்கியமான மனிதர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் டிராஃப்டிங் கமிட்டியின் சேர்மனாக நியமிக்கப்பட்டார். இன்று அவர் ஆர்கிடெக்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கிறாங்க. ஆனால் இந்த வேலை சுலபமாக முடியவில்லை. ஒரு நாட்டின் சட்டத்தை உருவாக்குவது ஆயிரக்கணக்கான கருத்துகள் ஆராயப்பட வேண்டும். விவாதங்கள் நடந்தன, மாற்றங்கள் செய்யப்பட்டன, நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. இறுதியாக 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் ஆச்சு இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக. நவம்பர் 26, 1949 இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதிகாரப்பூர்வமாக அடாப்ட் செய்யப்பட்டது. ஆனால் அது உடனே அமலுக்கு வரவில்லை. ஜனவரி 26, 1950 அன்று நடைமுறைக்கு வந்தது. இந்த இந்திய சட்டம் அமலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த நாளை தான் இந்தியன் ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். இந்த 140 கோடி மக்கள் வாழும் இந்தியாவின் அடிப்படை கான்ஸ்டியூஷன் இதுதான். என்னடா வீடியோ பார்த்து ஒப்பிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கலாம். டவுட்டே வேணாம், அதை பார்த்து ஒப்பிச்சேன். இது கியூரியோவோட ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால தான் இந்த மாதிரி சின்ன டாப்பிக்கான கான்ஸ்டியூஷன் எடுத்து பேசியிருக்கேன். அடுத்த எந்த டாபிக் வேணுமோ நீங்களே சொல்லுங்கள். அதை நல்லா ஆராய்ஞ்சு பொறுமையாக வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க்யூ.